கலையரசி, கலையரசி நில்லு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கலையரசி. நீ எப்படி இதுக்கு சம்மதிச்ச? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தாத்தா கிட்ட எதிர்த்து பேச வேண்டியதுதானே? உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணங்கிறத என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உனக்கு இப்படி நடந்ததுக்கு நாதா காரணம்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. தயவு செஞ்சு உன் தாத்தா கிட்ட பேசு. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. நீ நல்லா இருக்கணும் கலையரசி. அதுக்குதான் நான் இப்ப எதுக்கு என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற? நீ இப்படி எல்லாம் பேசுறது வெறும் நடிப்புன்னு அப்பட்டமா தெரியுது வேட்டையா. நீ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு ரோட்டு கிளியர் ஆயிடுச்சுல்ல. நான் தான் இப்ப உன் வாழ்க்கையில இல்லையே. தொந்தரவு பண்ணாம ஒதுங்கி போயிட்டேன்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து பேசுற? இனிமே நீயும் நானும் பேச எதுவுமே இல்ல வேட்டையா. நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன். என்ன விட்டுரு. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, உனக்கு கோவம் இருந்தா என்ன பலர்னு அரைஞ்சிடு. ஆனா இப்படி எல்லாம் பேசாத கலையரசி. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டு. உலகத்துல நீ வேற யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. நானே இந்த கல்யாணத்தை முன்னே இருந்து நடத்தி வைக்கிறேன். ஆனா பாண்டி மட்டும் வேணாண்டி, ப்ளீஸ். உன்னை தவிர நான் வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கை எனக்கு நரகம் தாண்டா. அது பாண்டியா இருந்தா என்ன, வேற யாரா இருந்தா என்ன, பெரிய வித்தியாசம் கிடையாது. ஷோ, உனக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? பாண்டி கெட்டவன் கலையரசி. அவனை நீ கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாயிடும். உன் தாத்தாவை பார்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்லை. அதனாலதான் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். பாண்டி, அங்க பாரு பாண்டி. இவன் எதுக்கு பாண்டி உன் ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கான்? என்னன்னு கேளு பாண்டி. அவனை 4 தட்டு பாண்டி. இனிமே அவன் ஆள் கூட பேசவே கூடாது. சொல்றது கேளு கலை. என்னாச்சு கலையரசி? என்ன ரோட்ல போற பொண்ணுகிட்ட வம்பு பண்றானா? ஏய், என்னடா ரோட்ல ஒரு பொண்ணு தனியா போக விட மாட்டீங்களா? செயினுக்கு மோதிரம்லாம் போட்டு வந்து ரவுடி தானே பண்றியா? அவனை அப்படியே போடு பாண்டி. என்னடா பாக்குற? வேணாம் பாண்டி, மரியாதையா போயிடு. ஐயோ, இங்க பாருங்கடா, பையன் சீர்றாப்ல. இங்க பாரு, உன் வீராப்பெல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது. எத்தனை நாள் நான் கலையரசிட்ட பேசணும், நீ சண்டைக்கு வந்திருப்ப. இப்ப அவ எனக்கு பரிசம் போட்ட பொண்ணு. அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? இல்ல பாண்டி, அவ சும்மாதான். முதல்ல நீ இங்க இருந்து போ. போன்னு சொல்றேன்ல. அண்ணே, முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. உன்னை நிக்காம போன்றேன்ல.